யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு என்னென்னா யூடியூப்லேருந்து வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்லாம். மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா நேற்று நைட்லேருந்து நமக்கும் அந்த ரெவன்யூ வர்றதுக்கான அந்த எல்லா இதையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம போடுற வீடியோ எல்லா வீடியோவுக்குமே காசு வரும். காசு வருமானு கேட்டால் லட்சமோ கோடியோ இல்லை, அதுக்கெல்லாம் வியூஸ் நிறையா வரணும். நான் ஒரு பெரிய விஷயமா நினைக்கல. அது இதையுமே நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன்னா, வாட்ஸ்அப்பில் ரெண்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் தேங்க்ஸ்னு ஒரு இது இருக்குது, அதை டச் பண்ணால் 40 ரூபா 50 ரூபா உங்களுக்கு சென்ட் பண்ணுவான்னு கேட்குது, அது இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதனால தான் இதை நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்காக இருக்குது. அதாவது நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே யூடியூப்லேருந்து நமக்குன்னு ஒரு வருமானம் வர ஆரம்பமாக போகுது. அதுக்காக தான் அந்த தேங்க்ஸுங்கிற ஒரு சிம்பிள் வந்து கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. அதனால் யாரும் அதை நினச்சி வேடிக்கை வேணால் அதை யாரும் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. நான் யூடியூப்லேருந்து வருமானம் வரும்னு சொல்லி நான் அந்த வீடியோ போடவே இல்லைப்பா. தமிழகத்தில் கடைகோடியில் இருக்கிற யாரோ ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துக்கோ, கஷ்டப்படுற ஒரு குடும்ப தலைவனுக்கோ, அவர் வீட்டை புதுப்பிக்கணும், பழைய வீடு ஏதாவது ஆலோசனை பண்ணி கொடுக்கணும், புது வீடு கம்மியான விலையில் கட்டணும் அப்படின்னு யூடியூப்பில் தேடும்போது நான் இருக்கேன் அப்படின்னு பெருமையாக சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த யூடியூப் சேனலை நடத்தியிருக்கேன். காசுக்காக நான் நடத்தவே இல்லை. இந்த வீடியோ வந்து மானிட்டைசேஷன் ஆனதுனால இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முழுக்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரே காரணம், என் வீடியோ இனிமேல் நல்லா ட்ரெண்ட் ஆகும்போது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கடைகோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு நான் வீடு கட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது. இதுக்கு அன்பும் ஆதரவும் அள்ளி கொடுத்த என்னுடைய அத்தனை வாடிக்கையாளர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் சார்ந்த நன்றிகளை